அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 2024 முதல் ஏப்ரல் 2025 வரை மிக வலுவான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7லிருந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ற்கு குரு நுழைந்திருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்திற்கு வந்திருப்பதால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகி இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்து 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீட்சம் பெற்றார், வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உதாரணமாக நம்மளையே நாம் எடுத்துக்கொள்வோம். தற்போது நாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல், ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம். ஆனால் அதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. அதே போன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. அதனால் கவனமாக இருப்போம். ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நம்மளை சகம கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கிர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம். அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் குருவிடம் இருந்து எந்த விதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது. ஏனென்றால் குரு மனித வாழ்வில் சுகங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவேதான் குருவின்
சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல 8 கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும், அனைத்து சிரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன. இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது, பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சம கிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே குருவை சமகிரகமாக தான் பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிகப்பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும், நீச்ச வீடாக மகர ராசியும், ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். எனவே 2024 முதல் 25 வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. எனவே கெட்டவன் 8ல் இருப்பது எட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதே சமயம் குருவின் சுப பார்வையும் 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமாக படுகிறது. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகள்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வரவு அதிகரிக்கும், செலவு குறையும், சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் மிக சிறப்பாக வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக குடும்பஸ்தானத்தில் கிடைப்பதால் ஒற்றுமை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தவறான வரனை நிச்சயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு குரு அஷ்டமத்தில் இருப்பதால். எனவே திருமணத்திற்கு முன் வரனை நன்கு விசாரித்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய சுப பார்வை சுகஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம், புத்திரபாக்கியம் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியான பணிகள்ல மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல 6ல் ராகுவும் இருக்கிறார். எனவே அமோகமான மாற்றம் நிச்சயமாக அஷ்டமத்தில் செல்லக்கூடிய குருவினால் உத்தியோக ரீதியான பணிகளில் நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம். ஆனால் அவை மிகப்பெரிய அளவுல நிச்சயமாக பாதிப்பையோ வேலை வாய்ப்பின்மையோ போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளை சற்று தாமதம் ஏற்பட்டாலும் மனநிறைவு கிடைக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகள்ல போட்டிகள் அதிகரிக்கும். ஆனால் லாபத்திற்கு நிச்சயமாக குறைவே இல்லை. இந்த தருணத்துல பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், தொழிலாளர்கள் என அனைவருடனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் அவை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகள்ல பெரும்பான்மையான
கடுமையான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்துமே ஏமாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் சார்ந்த பணிகள்ல வெற்றி கிடைத்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் சற்று தலைதூக்குவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியில் அஷ்டம குருவின் பாதிப்பு நிச்சயமாக எதுவும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகள்ல கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலனை பெறுவதில் சற்று கேள்விக்குறியாக ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்பிலும் சில விரயங்கள் இருக்கலாங்க. குரு அஷ்டமத்தில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள்ல அதிக கவனம் தேவை. அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக விழிப்புணர்வுடன் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் செய்ய விட வேண்டும். துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குருவும் மிக சிறப்பான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. குரு அஷ்டமத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. ஓய்வெடுப்பதற்காக நேரம் நிச்சயமாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். மற்ற அனைத்தும் சற்று சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக 24 வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.